பொண்ணை கடைசி எப்ப பாத்தீங்க நீங்க? நேத்து காலையில காலேஜுக்கு போனா சார், அதோட சரி. சரி, உங்க பொண்ணோட டீடைல்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. எனக்கு தகவல் வந்ததும் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். சார், என் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா சார்? யோ, தேடிட்டு தானே இருக்கான். சும்மா நொயின்னு கால் பண்ணிக்கிட்டு போட வையா. அருண், அருண், அருண் எங்க இருக்க? தோ வரேம்மா. எங்க போன? சமையல் செஞ்சுட்டு இருந்தேன். இங்க வாயேன். எதுக்கு? ரெஸ்ட் ரூம் போகணும். ம், பாத்தேந்திரி. பார்த்து பார்த்து போ. அருண், பார்த்து 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 உட்காரு. கால். காஃபி குடிச்சிட்டு இரு, நான் சமையல் செஞ்சுட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகே. என்னங்க? நம்ம பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாங்க? இல்லம்மா, இன்ஸ்பெக்டர் ஏதாவது சொன்னாராங்க? அவங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்களா? தகவல் தெரிஞ்சா சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நம்ம பொண்ணு காணாம போய் 10 நாள் ஆச்சுங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. நான் உன் சுவாசமே, நீ என் காதலே, நான் உன் சுவாசமே. தீராத ஆசை நாள்தோறும் கேட்டு கேட்டாத பேச்சு நான் மூழ்கி போனேனே. உன் கைகள் கோர்த்து நான் பார்க்கும் போது என் நெஞ்சின் மோகம் உன் காதில் கேட்காதோ? என் காதலே, நான் உன் சுவாசமே, நீ
ஏண்டா எத்தனை நாள் எப்படியா இருக்கலான்னு இருக்க? தெரிலடா. அவங்க எப்படியும் போலீஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவங்க வீட்டுக்கு போயிடு. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் எங்களை பிரிச்சுருவாங்களோன்னு பயமாக இருக்கு. எதனால யோசிச்சு முடிவு பண்ணிக்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிடா, ஓகே மச்சி, நான் வரேன். அவள் வீட்டில் தனியாக இருக்கா. அப்ப அந்த பொண்ணோட லொகேஷன் இங்க தான் காட்டுது. சுத்தி விசாரிச்சு பார்ப்போம். ஓகே சார். சார் இங்கே தான் நித்யாவோட ஃபோன் சிக்னல் கட் ஆயிருக்கு. நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, நீங்க உள்ள போய் அந்த பொண்ணோட போட்டோ காட்டி என்கொயரி பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். எங்க போனீங்க? நம்ம கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்தான்ல, அவனை பார்க்க போனேன். போட்டோலாம் எப்போ வருதா? இப்போ கல்யாண சீசன்ல கொஞ்சம். யார் சார் நீங்க? யாரு? நாங்களா? யார் சார் நீங்க? போலீஸ்மா நாங்க. உங்க அப்பா அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு உன்னையும் அவனையும் விசாரிக்க வந்திருக்கோம். ஏய் அக்கற. ஹலோ மேடம், நான் இன்ஸ்பெக்டர் சத்யா பேசுறேன். உங்க பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். லொகேஷன் ஷேர் பண்றேன், வந்துடுங்க மேடம். ஓகே சார், நாங்க வந்துடுறோம். ஓகே மேடம். ஏன் அப்பா அம்மாவா? என்னாச்சுமா? எனக்கு ஒன்றும் ஆகலையே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏன் அப்பா அம்மாவான்னு கேக்குறா? சொல்ல போனா அவளுக்கு அப்பா அம்மா இருக்கிறது கூட தெரியல. அப்படி என்னதான்டா பண்ணி வச்சிருக்க? டேய், உண்மையை சொல்றா. நான் ஒரு நாள் நித்யா கிட்ட லவ் சொல்ல போனேன் சார். நான் முதல்ல சொல்லிட்டேன். என்கிட்ட சொல்லல. நீ என்ன லவ் பண்றது? என்ன? ஓகே, ஐ லவ் யூ. பைத்தியம் மாதிரி பேசாத. ஏய், யாரா வாங்கல? யாரா? ப்ளீஸ் ப்ளீஸ் யாரா வாங்க ப்ளீஸ். நித்யா, ஆட்டோ 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 ஆட்டோ. நித்யா, யாரா வாங்கல ப்ளீஸ் ப்ளீஸ். பார்த்து 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 பார்த்து. ஆட்டோ பார்த்து பார்த்து ஏற்றுங்க. பார்த்து பார்த்து சேஃபா. சீக்கிரம். நித்யா நித்யா, ஆட்டோ அண்ணா, ஆட்டோ
ஆட்டோ நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் சார். ம் ஹாஸ்பிட்டலில் 2 நாள் இருந்தா. ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியும் என்னன்னு. அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு. அப்ப அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிருக்கலாம், இல்ல போலீஸ்கிட்டாவது சொல்லிருக்கலாமே. சொல்றா. அவ கூட வாழணுன்ற ஆசையில நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் சார். என்ன சார் பண்ணலாம்? சார் என் பொண்ணு. உட்காருங்க மேடம். நீங்க உட்காருங்க மேடம். என்னம்மா இங்க இருக்க? நீங்களா யாரு? சார் என்ன சார் இது? இவளுக்கு என்ன ஆச்சு? நான் சொல்றேன், நீங்க உட்காருங்க. உங்க பொண்ணுகிட்ட இந்த பையன் லவ் பண்றேன்னு சொல்லி பல தடவை ப்ரப்போஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்கான். உங்க பொண்ணும் கடைசி வரைக்கும் அவனுடைய காதலை ஏத்துக்கல. ஒரு முறை இதே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி போறப்ப கோவத்துல உங்க பொண்ணு நீ வேணான்னு சொல்லிட்டு அவனை திட்டி விட்டு அங்கிருந்து போகும்போது எதிர்பாராத விதமா ஒரு கார் உங்க பொண்ணு மேல மோதிருச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணுக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்துடுச்சு. இப்ப என்ன சார் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க சார். நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க, நான் அவன் மேல கேஸ போட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்திக்கிறேன். ஓகே சார். சார் எனக்கு ஒரு 5 minutes அவன்கிட்ட தனியா பேசணும். அப்படியா? சரி, பார்த்து பேசு. வாங்க போலாம். உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கலையா? இத்தனை நாள் என்ன பாசமா பாத்துக்கிட்டது சாரி. உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், இல்ல உங்க அப்பா அம்மா கிட்டயாச்சும் சொல்லியிருக்கணும். பத்து நாள் என்ன எப்படி பாத்துக்கிட்ட, அதே மாதிரி லைஃப் லாங் பாத்துப்பியா?